சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உட்கார் உட்கார் உட்கார். மது இப்ப பரவாயில்லையா? கை காட்டு. ஏன் ஒரு மாதிரி இருக்க செவந்தி? என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் இல்லடா. உன்னை பார்க்கவே இல்லைல்ல. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. யாரும் உன்னை பார்க்கவும் விட மாட்டேன்ட்டாங்க, பேசவும் விட மாட்டேன்ட்டாங்க. அதனாலதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்துட்டேன்ல, இனிமே உனக்கு ஒண்ணும் ஆகாது. சாரிடா, நான் உன்கிட்ட நிறைய சொல்லாம விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிரு. என்கிட்ட பேசாம மட்டும் இருந்துடாதடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல செவந்தி. நல்லா யோசிச்சு யோசிச்சு பார்த்த. எனக்கு நீ நல்லது தானே பண்ணிருக்க. இதை மட்டும் ஏன் சொல்லாம விட்டேன்னு நிறைய நாள் யோசிச்ச. ஆனா மனோ அப்பதான் உன்கிட்ட இதை சொல்ல வேணாம்னு சொல்லிருப்பாரு. அதனாலதான் நீ சொல்லலன்னு எனக்கு தெரியும். நான் உன்னை ஒன்னும் தப்பா நினைக்கல. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஏன் டல்லா இருக்க? ஏ மது, அவன் ஏன் உடம்பு சரியில்லாம இருக்கான்னா, ஒரு வாரமா கோயிலு கொள்ளணும் உனக்காக சுத்தினதுதான். கோயில்ல மண்ணு சோறு சாப்பிடுறது, அங்க பிரதட்சணம் பண்றதுன்னு தரையிலேயே உருண்டு கிடந்தா. திரும்பி வந்து வீட்டுல உட்காந்து சாப்பிடணும்ல. ஒண்ணுமே சாப்பிடுறது கிடையாது. எப்ப கேளு மதுவை பார்க்கணும் மதுவை பார்க்கணும்னு ஒரே பாட்டு தான். அப்புறம் எப்படி மது இருக்கும்? உடம்பு சரியில்லாம தானே போகும். ஏன் செவந்தி நீ சாப்பிடல? நீ சாப்பிடலன்னா எங்களுக்குலாம் கஷ்டமா இருக்கும்ல. உனக்கு அங்க உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நான் எப்படி சாப்பிடுறது? எனக்கு பசிக்கல, சாப்பிடணும்னு தோணல. அட அட அட, என்னமா நடிக்கிறாங்க? 2 பேருக்கும் ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம் போல இருக்கே. ஏண்டி, எந்த நேரத்துல எது பேசணும் உனக்கு தெரியாதா? பாவம், அவங்க 2 பேரும் எவ்வளவு நாள் கழிச்சு பாக்குறாங்க. எனக்கே கண்ணு கலங்குது. நீ நடனா நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஏய், முதல்ல உள்ள போடி. ஆளும் மண்டையும். ஆமாமா, உங்களுக்கு வேணும்னா செவந்தியோட நடிப்பை பார்த்து கண்ணுல தண்ணி வரலாம். எனக்கு கண்ணுல மண்ணு விழுந்த மாதிரி இருக்கு. என்ன நடிப்பு, என்ன நடிப்பு பாருங்க. ஆனா நினைச்சது சாதிச்சிட்டா. ஏண்டி, என்ன நினைச்சதை சாதிச்சாங்க? பின்ன அவளை எப்படியாவது இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன், அவ திரும்பவும் என்ன அம்மாவா ஏத்துக்குவான்னு சவால் விட்டாள்ல, பண்ணிட்டா பாத்தீங்களா? பெரிய வேலைக்காரி தாங்க உங்க அண்ணி. ஏய், சும்மா கண்டதையும் பேசி கோவத்தை கலறி விடாத. முதல்ல உள்ள போ. உனக்கு தான் இவங்க பண்றது எதுவும் பிடிக்கல. அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப பார்த்துட்டு குறை சொல்லிக்கிட்டு இருக்க? பிடிக்கலன்னா பார்க்காம உள்ள போய. போல மது, என்ன மன்னிச்சிருடா. என் செல்லல, நான் உனக்கு அம்மா தானே. நந்தினி, அரவிந்த் எல்லாரும் உனக்கு தங்கச்சி தம்பி தானே. எங்களெல்லாம் நீ வேற ஆள் மாதிரி நினைக்காத. செவந்தி, நான் உன்னை எப்பவும் என் அம்மாவா தான் நினைச்சிருக்கேன்.
நீதான் என்ன அப்படி நினைக்கல. ஏதோ என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிட்ட. இதை என்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா சொல்லிருந்தா நானே சரின்னு சொல்லிருப்பேனே. இப்ப பாரு, என்னால எல்லாரும் உன்னை திட்டுறாங்கல்ல. ஒன்னும் கவலைப்படாத செவந்தி. யார் என்ன சொன்னாலும் சரி, இனிமேல் நீதான் என் அம்மா, நானும் தான் உன்னுடைய பொண்ணு. சரியா? மதுக்குட்டி, அப்படியே உங்க அம்மாவை 2 வாய் சாப்பிட சொல்லுமா. சாப்பிடாமலே இருக்கா பாரு. ஆமா மது, இவ இப்படியே கிடந்தா என்ன ஆகுறது? நீ வந்தாதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கிறா. ஈஸ்வரி, அதான் மதுமிதா வந்துருச்சுல்ல, இனி செவ்வந்தி நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்க போகுது பாரு. பாட்டி, ம், நீங்க போய் ஒரு பிளேட்ல சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. நானே எங்க அம்மாக்கு ஊட்டி விடுறேன். பாத்தியா, அம்மான்னு சொன்ன உடனே செவ்வந்தி முகத்துல எப்படி உயிர் வருதுன்னு. நான் போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேம்மா. அவளை அப்படி உட்கார வை. எஸ் மேடம், இங்க உட்காருமா. மேடம் 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 ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ் மேடம், கம்ப்ளைண்ட்ல எதுவும் ஃபைல் பண்ணிடாதீங்க மேடம். இப்பதான் மேடம் கல்யாணமே ஆயிருக்கு. ஏன்பா, என்கிட்ட வந்து இவ்வளவு நேரம் கெஞ்சுறதுக்கு உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லலாம்ல. இப்பதான் கல்யாணம் ஆச்சுங்கிற, கல்யாணம் ஆன புதுசுலே உன் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா, அதுக்கப்புறமா எங்கேருந்து கேட்க போறா? கேஸ் எதுவும் போட வேணாம், நான் அவகிட்ட பேசி புரிய வைக்கிறேன். சிங்கப்பூருக்கு கிளம்பி போகணும், அங்கதான் என்னோட பிசினஸ் எல்லாம். ஸோ கேஸ் போட்டிங்கன்னா விசா கிடைக்கிறத பிரச்சனை வரும் மேடம். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேடம், ப்ளீஸ். என்னப்பா திரும்ப திரும்ப என்கிட்டயே கேட்டுக்கிட்டு இருக்க? நீ இவ்வளோ பேசுறியே, உன் பொண்டாட்டி ஏதாவது கேட்கறாளா பாத்தியா? எப்படி நெஞ்செழுத்த காரி மாதிரி உக்காந்துருக்கா பாரு. மேடம் ப்ளீஸ் மேடம், இது ஃபேமிலி பிரச்சனை. ஒருத்தர் மேலே ஒருத்தர் கோவப்பட்டு இதை பெருசாக்கிட்டாங்க. நாங்கள் பார்த்து ஏதாவது பேசிக்கிறோம் மேடம். நான் அவளை கூட்டிகிட்டு போய் மன்னிப்பு கேட்க வச்சிடுறேன் மேடம். கேஸ் மட்டும் போடாதீங்க மேடம், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை மேடம். ஏன்பா, நானா கேஸ் கொடுத்தேன்? அந்த பாட்டிம்மா என்ன சொல்லுச்சு? அந்த குழந்தை பொண்ணை கொஞ்ச நேரம் விடு, நான் கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரத்தில் கொண்டு வந்து விட்டுறேன்னு சொன்னாங்கல்ல. என்னமோ பெரிய இவளாட்டம் அந்த பேச்சு பேசுறா.